நம்மளுக்கு பெருமைதான். இந்த 52 சகோதரிகளுக்கும் என்னோட தளபதி இங்கே வாழ்த்த முடியலன்னா கூட தளபதி நேயலா நாங்கள் வாழ்த்துங்கிற சகோதரிகளுக்கு தம்பி தமிழ் பேரை வைக்க சொன்னாங்க. நிச்சயமா தளபதி பேரை வைக்க. சகோதரி பெண் குழந்தையா இருந்தா தளபதியோட தங்கச்சி பேர் வித்யா அப்படின்ற வெளியுங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே குறைய அந்த தங்கச்சி இல்லாத ஒரு குறை தான். ஆனால் தமிழ்நாட்டில் 1 கோடி தங்கச்சிங்க இருக்கிறாங்க தளபதிக்காக. இதுமாரி பிறக்கிற குழந்தைங்க அவர்களுக்கு பேத்தியாகவோ தங்கச்சி மூலியமா பிறக்க போறாங்க. தளபதிக்கு இதை வாழ்த்து சொல்லிக்கிறேன். எந்த கட்சியும் எங்கேயுமே இது நடத்தாத இப்போ நம்மளை பார்த்து நடத்துவாங்க. அதுவும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். இப்போ என்னோட மனைவி சந்திரகலா அவர்கள் சொன்னாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிச்சயமாக அவர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு நார்மலாக, அது தனியார் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலாக பிறக்கிற குழந்தைங்க கூட அவங்க வந்து காசுக்கு ஆசைப்பட்டுன்னு ஆப்ரேஷன்ன்றவாங்க, புரியுதுங்களா? ஆனால் கவர்மெண்ட்டில் என்னவோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்களால என்ன முடியுதோ அதை மட்டும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஆசைப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது அங்கே வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா காசை விட போறீங்க இல்லை. அதனால் பொதுவாக நீங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போங்க. உங்களுக்கு யாரு கையெழுத்து வேணும்? அண்ணன் எம்எல்ஏ குட்டி அண்ணனோட கையெழுத்து வேணுமா? நல்லா பார்ப்போம். அவர் கையெழுத்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். முடிஞ்ச வரல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுங்க. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அண்ணனாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம். மேலே என்ன உதவி இருந்தாலும் எங்களை கேட்கலாம், நாங்கள் முன்னெடுத்து பண்ணுவோம். ஏன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு 2 குழந்தை பிறந்தது, 2 அதான் 22 வருஷமா என் பையனும் ஒரே ஹாஸ்பிட்டல். எங்கள் அப்பாவே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாரு. நானும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். எங்க 2 குழந்தைய அங்கே தான் பண்ண. ஒன்றிய செயலாளர் ஜெகனப்போ தம்பியும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தான். எங்களுக்கு வாய்ப்பு ஏதோ ஒரு கட்சிகள் அந்த ஹாஸ்பிட்டலில் வேற இடத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் நிச்சயமா தளபதி ஹாஸ்பிட்டலில் நசரேல்பேட்டில் திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம் தமிழக வெற்றி கழக சார்பாக. இன்னொன்று எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு? குழந்தை பண்ணுற செலவு வெறும் 150 ரூபா. என் பையனுக்கு வெறும் 150, என் பொண்ணுக்கோ ஒரு 150. எக்ஸ்ட்ரா செலவுன்னா தெரியுமா? அந்த சிஸ்டருக்கு அந்த ஆயம்மாக்கு புடவை எடுத்து கொடுத்தோம், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ புடவை? 50 ரூபா 100 ரூபா, அவ்வளோதான். இது ஏன் சொல்ல வரேன்னா இப்படி தான் போகணும். ஏன்னா கவர்மெண்ட் எடுத்து நம்மளுக்காக ஏற்பட்டது தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முடிஞ்ச வர பாருங்க. எல்லாமே இல்லாத படம் தான். ஆனால் நல்லா பார்ப்பாங்கன்னு கோசம் தனியார் ஹாஸ்பிட்டலில் தயவு செய்து பார்க்காதீங்க. முடிஞ்ச வர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்க. தமிழக வெற்றிக்காக நான் இருக்கிற அண்ணன் தம்பிகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எந்த உதவி வந்தாலும் எங்களை கேளுங்க. நன்றி, வணக்கம்.